தெரியாமல் என்ன பண்ணுறா? டெய்லி ஒரு பொம்மை. போர் அடிக்கா? வெளியே போமா? கேன்டீன் போய்ட்டுருமா? என்ன வேணும் சாப்பிடுக்கு? ஜூஸ் குடிக்கிங்களா? சொல்லு என்ன வேணும்? ஃபோன் எடுக்க. என்ன வேணும்னு கேட்டா தோழி உரிச்சு விடுங்க பார்த்துக்க. ஃபோன் பார்க்க கூடன்னு சொன்னலாம். பொம்மை வச்சு விளாண்டு போதுமா? ம் சரி அழாத. ஏக்கு ஃபோன் கேட்டதுக்கா? சரி பாரு பாரு. சரிம்மா அழாத. ஃபோன் வச்சுக்கோ. வச்சுதான் சொல்லிட்டுமா அப்புறம் ஏன் அழுத? அழாத தங்கம். சரி வா அப்படா வா மடிக்கு வா. என்னாச்சு? ஃபோனில் வீடியோ வச்சு தரணுமா? சரி வச்சு தரேன் இவங்க வா. என்னாச்சு? இது வேண்டாமா? அப்போ என்ன வேணும்? பாட்டா வேணும்? என்னாச்சு? எதுக்கு ஃபோனை தட்டுற? தூக்கமாக வருது? சரி அப்போ தூங்கு. வா சோபா போமா? தூக்கம் வருது அப்புறம் ஃபோனை பிடுங்குதா? பாட்டு வச்சு தந்தா வேண்டாங்க. ஃபோனை தருத்த ஏமாக்கு என்ன வேணும்? தூக்கம் வருது அப்படி காஞ்சிட்டிங்க. தூக்கம் வருதுல்ல. ஃபோனை கீழே வச்சா பிடுங்குத்தீங்க. பிடிங்க திருப்பி என் கையில் தந்தேன்னு அர்த்தம். பாட்டு வச்சுருந்தா வேண்டாங்க. பாட்டு கட்டிலே தூங்க புரியலாம் ஆக்கிட்டா. ஃபோன் எடுத்து கையில் தர நான் பாட்டு வச்சா வேண்டாங்க தட்டி விடுதா. ஆனால் படுக்க மாட்டேக்கான். இப்போ ஒருவேளை ஃபோனு வந்துட்டு பேசுகிறேங்காலோ வந்துட்டு ஃபோன் பேசி பழக்கம் இல்லையே. நானாட்டு கால் பண்ணுவேன், வீடியோ கால் பேசலாம், முகத்தை காட்டுவேன். ஒரு ஃபோனில் டிபியோட பார்த்தோன்னு தேடத்தாலோ ஃபோனில் வீடியோப்பா ஃபோனை பிடுங்குதான். அவளை தேடுத போல். அதான் டிபியை பார்த்தோன்னே கால் பண்ண சொல்லுதல வீடியோ கால். அதுக்கு தானோ இல்லை அவளை பார்க்கணுங்களா ஃபோட்டோ கேட்கலான்னு தெரியலையா. இப்போ அவளை தான் தேடுதான் எப்படி வந்துருப்பிக்கா. பேசையும் தெரிய முடியாது சரியா. பிரியாமா அம்மாட்ட போமா? அப்போ அவ்வளோதான் தேடுதா கொடுக்க. இப்போ அம்மாட்ட போகணுன்னு இருந்துச்சுல அழவே நிறுத்திட்டா. என்னாச்சு? அம்மாட்ட போமா? அம்மாட்டே போகணும். அம்மா இங்கே இல்லைம்மா, ஊர்லலாம் இருக்கேன். உடனே அம்மை மாதிரி எழுதுருவா. அழாதம்மா, அம்மாட்ட கூப்பிட்டு போகிறேன். அழாத அம்மாட்ட போவோம் சரியா. சொல்லுடா. என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? சாஃப்ட்வேர் தான். என்ன ஃபைல் செக் பண்ணணும். வந்து போறியா? என்னாச்சு? ரியா அழுதலாம். சரி வாரேன். என்னடா என்னாச்சு? ஏன் அழுதான்? ரியாமா போவோம்மா அழாத. என்னடா ஏக்கழுதா? தேட ஆரம்பிச்சிட்டோம் அதான் அழுதான். ஏனத்த ஏன் தொலைச்சிட்டலாம் பொம்மைய? அம்மை தொலைச்சா வாங்கவே முடியாதுல்ல. அவ அம்மை தேடுதான். நந்தினியா? இவ அம்மா யாரு? அவளை தேடுதாங்கிறதுக்கு தான் அப்படி கேட்க. 2 நாள் நல்லா தானடா இருந்தா. நைட்டு மட்டும் தானே தேடினா. திடீர்னு ஏன் தேடுதா? எனக்கு என்ன தெரியும். நைட்டு எம்ஐ பால் குடியே தேடினான். அது சமாளிச்சாச்சு. பகலும் நல்லா தானே இருக்கான்னு பார்த்தா இப்போ இங்கே இருந்தாப்புல ஆட ஆரம்பிக்கா. டேபிளில் உட்காந்துருந்தா விளாட்டுட்டு இருந்தா பொம்மையை வச்சு. நான் சரி இப்படியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு போமாம்மா வெளியே கேண்டீனுக்கு ஜூஸ் குடிப்போமா உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு டேபிளில் இருந்தால் ஃபோனை தூக்குனா. ஃபோனை தூக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வா சரி இப்போ வீடியோ வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா அழுவேன். எதுக்குன்னு கேட்டால் வீடியோ வைக்க விட மாட்டக்கா. ஃபோனை பிடுங்கு தான் ஒரு மடியில் வந்து சாஞ்சிக்கிட்டான். சரி தூக்கம் வருது போலுக்கு அப்படின்னு நினச்சேன். ஃபோனே பிடுங்கி என் கையில் தர எடுத்து வீடியோ வச்சா வேண்டான்னு தட்டி விடுதான். திருப்பி கீழே வச்சாலும் எடுத்து கையில் தரான். அதுக்கு நந்தினி ஏன் தேடுதான்னு சொல்லுது. சொல்ல வரத முதல்ல கேள்வி. என் பழைய ஃபோனில் வேலை பார்த்து வச்சிடலாம். அதே வேலையை புது ஃபோன்லேயும் பார்த்து தான் வச்சுருக்கான். ஏன்னா அவி வாங்கி தந்த ஃபோனில் அதனால் ஃபோனை டச் பண்ணிட்டாலாம் அது டிஸ்பிளே தெரிஞ்சிருக்கும். அதான் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துட்டு நம்ம தெரியல. சரி ஏக்கு எழுந்திருக்கா ரியாமாப்பா? அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு. ஃபோன் வீடியோ வைக்க விட மாட்டேக்கா. நான் ஃபோனை எடுத்து பிடிங்க கையில் தரலை அப்படின்ச்சு. அவள் போட்டோ இருக்கிற டிஸ்பிளே பார்த்தோன்னே ஞாபகம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு தான் அவட்ட கேட்டேன் அம்மாட்ட போமாமான்னு. உடனே அழுவே நிறுத்தி வச்சு எஞ்சி உட்காந்துச்சு. இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். உடனே எந்திரிச்சு நிற்க போனேன். அம்மாட்ட போகணும். இப்போ அம்மா ஊரில் இருக்கான்னு சொன்னதுக்கு தான் அழுதுட்டு இருக்கா. இப்போ இப்போ என்ன பண்ண? அவள் ரொம்ப தேடுதல. அவளை இப்போ வீட்டிலே விட்டுவாங்க. சமயம் பார்த்துக்குவான். கெஸ்ட்டு விளையாடுவாள். என்கிட்ட இருந்துக்கிட்டே அம்மையை தேடுதான். அப்புறம் நானும் இல்லைன்னா விட்டுட்டு வந்தேன்னா இருப்பாளா தேவா. நம்ம கூட விளையாடுறதுட்டு நீனும் கூட இரு. அதுக்கப்புறம் வா. 2 நாள் தேடவே இல்லை பிறப்பாகல. அவார்டு இருந்துக்கிட்டான். அது பகல் அங்கேயும் வீட்டில் இருந்து பழகிட்டாலாம். அதனால தேடி இருக்க மாட்டான். அப்போ ஒன்று பண்ணு. அவளுக்கு வீடியோ கால் போடு. நின்றுட்டு பேச வை. அதுக்கப்புறம் வீட்டில் ஒன்று சமையட்ட ஒன்று விடு. அவார்டுக்கு இருப்பா. அவளுக்கு நின்றுக்கிட்டே இருக்க பாரு. அம்மைக்கு மேலே வந்துருவாய்வா. ஈடுகுட்டிமா போக மாட்டேன். உட்காரு. என் தங்கம்ல சமத்து பொண்ணு என்னம்மா உட்காந்துக்கா. அப்போ மட்டில் உட்காந்துக்கா. போக மாட்டேன் சரியா. மாமாட்ட பேசிட்டு போவோம். இல்லை உட்காரமா. கால் பண்ணு. அவளுக்கு நான் அடிக்கல, நீ அடி. நான் அடித்தா பேசலாக்கும். அவன்கிட்ட பேச மாட்டேன்ல. பேசுவல என்கிட்ட பேசுவா. ஆனால் உன்னைய பற்றி பேசுவாளான்னு தெரியலையே. என்னைய பற்றிலாம் பேசானே நீ. பாப்பாவில் தான் பாப்பாட்ட பேச மட்டும் சொல்லு. எடுக்க மாட்டேக்கல. உன் ஃபோன்லேருந்து அடி எடுப்பா. சொல்லுக்கா.
என்னாச்சு வேலைக்கும் போகிற இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன். சரி அடி எடுத்தோன்னே நீனே பேசு. நான் பேசினா அப்புறம் கோவப்பட மாட்டலாம். பேச மாட்டல, கூப்பிட மாட்டேன். தம்பி ஃபோன் அடிக்கி. தெரியல, எடுத்து பேசுக யாருன்னு. தம்பி தான் அடிக்கான். யார் அண்ணனா? இல்லை பெரியவன் அடிக்கான். இல்லை பேசிட்டானாக்கும். என்கிட்ட பேசலை, இப்போதான் கால் வருது. சரி பேசிட்டா. கேளு, என்னன்னு கேளு. இந்த பேச அட்டன் பண்ணிட்டான். பேசணும் பாப்பா, அழுதுன்னு சொல்லு. ஹலோ நந்தினி கோல் இல்லையாடா? அவா இல்லையா? அப்புறம் அவள் போன யார் எடுக்க போறா? மேடமான்னு கேளு. ஹலோ, சொல்லுடா. அக்கா பேசுதா? அக்கா பேசுதா? அக்கா வீட்டில் இல்லையா? பேங்க்கு போயிருக்கா? தெரியலையே. தம்பியா எல்லாரும் எப்படி இருக்கியா? சரி எல்லாம் எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நந்தினி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கியா? பேங்க் போயிருக்கியா? நான் பேங்குக்கும் போல வரணையும் போல வீட்டில் தான் இருக்கேன். நந்தினி ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்கேன். அவள் வேலைக்கு போயிருப்பாளா? அண்ணன்ட்ட நான் லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லலாம்டா. சரியா, இப்போ தான் வந்தேன்னு சொல்லு. நான் ஏன்டா பேங்க் போகிறேன்? இப்போ தான் வந்தா. சீக்கிரம் வந்துட்டா? அது தெரிலடா. சரி, நந்தினி அங்கே தானே இருக்கா? அவட்ட கூடு, வீடியோக்களை அட்டன் பண்ண சொல்லு. ரியா அவளை தேடுதான், ஒரே அழுவே. அழுதாடா. சொன்னா அவன் கேட்க மாட்டான். தூக்கிட்டு போறேன்ட்டு போறான். எப்படி என்கிட்ட இருந்துக்கிடுவான்ட்டு. இப்போ எது தாய பக்கமாக எப்படி இருப்பா? பகல விளாண்டுக்கிட்டு இருந்துக்கிடுதா. நைட் அவளை தேடாமல் எப்படி இருப்பான்னு கேட்கேன். நாங்களும் அதான் சொன்னோம், அவள் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டாடா அப்படின்னு. அவன் கேட்க மாட்டேக்காமலா. வேறு என்ன அழகாக இருக்கும். பகலை இருந்துக்கிட்டான், நைட்டு தான் 2 நாள் ஒரே அழுவை. அதை சமாளிச்சிட்டான். இன்னைக்கு பகலே தேட ஆரம்பிச்சிட்டா, என்னன்னு தெரியல. இப்போ இவ பேசினா அவன் அமைதியாக இருந்துருவானா? அவன் அப்போ தான் சொல்லுதான், பேசினா கொஞ்சம் அமைதியாகிடுவான்னு இருக்கு. அழுதுட்டு இருக்கான். அதான் பேசி பார்ப்போமே. சரி நான் கொடுக்கேன். நந்திரிண்ணா உன் மகன் ஒரே அழுதான் பேசுவேன். நீ ஏற்கான் ஏய்க்குன்னு கேட்க அவனே பார்க்காம எப்படி இருப்பான்? இருப்பான்னு தானே கூட்டிகிட்டு போனாங்க. சரி வீடி போமாமா அழுத அவட்ட பேசு. ஏன்னா நீ ரியட்டு பேச, அவள் அழுதுகிட்டே இருக்க பாரு. உன் ஃபோன்லேருந்து அடிக்க வேண்டியது தானே நீ? நான் தான் அடித்தேன், நீ எடுக்கலையே. அடுத்திருந்தேன். அக்கா இப்போ வந்து எப்போ போய் தான் தெரியுது ஃபோன் அடிக்குன்னு சொன்னேன், கவனிக்கல. கழுதானா 2 நாள் நல்லா தானே இருந்திருக்கேன். 2 நாள் நைட்டு உனக்கு தேட தான் செஞ்சா. அவன் சமாளிச்சிட்டான். இப்போவும் சமாளிக்க வேண்டியது தானே. கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன்டா. என்ன சொல்கிறேன்? இல்லை அழுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ அக்கறையை பேசுதான் இல்லை கேட்கேன். ஏமா அவ்வளோ குழந்தை அவ்வளோ பெருசாக போச்சு. என்ன நீ என்ன சொன்ன? அக்கறையாக இருக்கா பிள்ளை மேலான்ட்டு. என்ன அக்கறைன்னு தெரியுதா இப்போ உனக்கு? பிள்ளையை தூக்கிட்டு வந்ததுக்கு தான் கோவப்படுதா? சரி அவளாவா என் கூட வந்தா? இல்லை கேட்க அவன் மேலே கோவப்படுறதுக்கு நான் தானே தூக்கிட்டு வந்தேன். பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சௌரியமாக பேசிகிட்டு இருக்கேன்னு. சரி நீ கோவப்படாத நந்தினி, பேசுமா. என் முகத்தை ரியாவை தவிர யாரும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். என்ன நீ ரியாவை அவன் ரூமுக்கு கொண்டுட்டு போ. இப்போ அவள் அழுதுட்டு இருக்கா, நான் தூக்கிட்டு போனால் வரணும்ல. ரியா வரியா? வா, பாலமாமாட்ட போ. வா, வரலையா? அண்ணிட்ட போ, வரியா? ஏம்மா பொரியா மாமாட்ட அம்மா பேசுதா போ. வர மாட்டக்கலடா. பேச முடியுமா முடியாதான்னு கேள்வி. உன் மோர கடையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கிழமை எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? பெரிய இவா கணக்கில் மூஞ்ச காட்ட மாட்டேன், மோரையை காட்ட மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கேன். பிள்ளைகிட்ட பேசுனா அவள் ஏற்கனவே காய்ச்சலாக தான் இருக்கா. அது உனக்கு தெரியுமே தெரியாதா? புரியல. என்னது? உனக்கு தான் தெரியும்ல, அவள் விட்டுட்டு வந்தால் என்ன நிலைமைக்கு ஆவான்ட்டு. நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு மறுநாள் காய்ச்சலாக தான் இழுத்து வச்சுட்டு கிடந்தா. நேற்று அக்கா தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கான். நேற்று நைட்டு பரவாயில்லன்னு சொன்னால் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன்னா போகலை. ஒரு வேலை டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கு தெரில. இப்போ அக்கா இப்போ தானே வந்தேன்னு சொன்னான். ஏய்க்கு அப்படி சொன்னான்னு தெரில. நந்தினி இப்போ என்கிட்ட என்ன சொன்னா? நான் இன்றைக்கி வேலைக்கு போகலான்னு தானே சொன்னான். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. அது இவள் அழுதுகிட்டே இருக்கலாம், அதான் அதை மறந்துட்டேன், சொல்ல விட்டுட்டேன். பேச முடியுமா பேச முடியாதான்னு கேளுங்க. நீ பேசுமாவ வர மாட்டேக்கான்ட்டா. இப்போ நான் ஆடிய காலையில் பேசட்டா? ஒரு மயிரும் கிளிக்காண்டான் ஃபோனை வை. ஏன்னா சும்மா இருடா. இன்னும் என்ன பெரிய இவா கணக்கு சீன் மாரி போட்டுட்ருக்கா. பிள்ளைகிட்ட பேச சொன்னேன். ரியா கழுத சாப்பிட்டியா? பாருடா முகத்தை பாரு, அப்படின்னு பாட்டியாச்சு. தலை எடுத்து வாங்கினா வர எல்லாம் அப்படி தான் இருக்கு. நீ எங்கே போனேன்? அம்மாட்ட சொல்லாமே போயிட்டியோ? அண்ணன் கூட விளையாட போயிட்டியோ? அண்ணனுங்க மாமாங்க பாடுறா, தெரியுதா? நீ வீட்டில் இருந்து விளையாண்டுருக்கலாம்ல அண்ணன் கூட. மாமா கூட ஆஃபீஸ் பண்ணியா? அங்கே போய் சேட்டை பண்ணிகிட்டு இருக்க அழுதுட்டு. சரி அழாமல் இருக்கலாம்ல, அப்பா கூட தானே போயிருக்கேன், அப்பா இருக்கலாம், அழாத. நீ அங்கே போய் அழுதுட்டு இருந்தா அப்பாவை திட்டுவாங்கலாம். அத்தை சாப்பாடு தருவாங்க, சாப்பிட்டுட்டு சேட்டை பண்ணாமல் அண்ணன் கூட விளாண்டுட்டே இருக்கணும். சரியா? சரியாம்மா அழாத. இங்கே வந்து அப்பா கூட தானே அழைதேன். இப்போ அப்பா தானே உன்னை கூப்பிட்டு போயிருக்கு, அப்பா அவங்க கூட தானே இருக்குது, அப்புறம் ஏன் அழுத? அப்பாட்ட இருந்துக்கேன். நான் எங்கள் ஊரில் தான் இருக்கேன். சரியாம்மா? அப்பா ஊருக்கு வரும்போது வாண்ணே. அழாதறியா? அப்பாட தானே இருக்கு, அப்புறம் ஏன் அழுத? இவ்வளோ தானே பேசினலாம். அப்பா இங்க இதெல்லாம் க்ளீனாக தாண்டா பண்ணுறான். அம்மைக்கு அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும். இதெல்லாம் குறைச்சலே கிடையாது. அப்பா விளையாடுறது வாங்கிச்சா இல்லையோ? எனக்கு பொம்மை எடுத்து கொடுறேன். இது வேற பொம்மையா? இதே மாதிரியே இருக்குல்ல, பொம்மை அழாமல் இருக்குல்ல. நீ அழுதா? அழாத. இவள் அழுவை நிப்பாட்டுற மாதிரி தெரியலடா. அவளை பார்க்க பேச பேச கூட வந்து தான் அழுதா. பார்த்தல ஊருக்கு வரும்போது வான்னு சொன்னோன்னே, ஊரில் தான் இருக்குன்னு சொன்னோன்னே அவளுக்கு ஏதோ புரியுதுடா. அதான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் தான் அழுதுட்டு தரேன்.
அவள் ஊரில் வேற இருக்கேன்னு சொல்லிட்டா பற்றியா, அதான் ஊருக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு அழுதறேன் நம்ம. அழாதறியா? அப்பா அடிக்க போகுது. நீ எல்லாமே இரு, நான் நாளைக்கு வரேன். அழகு நிப்பாட்டியாச்சு. பேச தான் வரலன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சு தான் வச்சுருக்கேன் பற்றியா. அவள் வாரன்னு சொன்னோன்னே அழகு நிப்பாட்டியாச்சு. நான் என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நான் நினைக்கிறேன். ஏக்கு எப்படி சொல்லுதேன்? ஆமாம், நீ ஃபோனில் பேசுகிறல்ல, வீடியோ காலில் பேசுகிறல்ல, நாளைக்கு ஊருக்கு வரமான்னு சொல்கிறல்ல. ம், அதான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா. ஆமாம், என்ன நீ தான் உன் மோளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க. அப்புறம் நந்தினி வர சொல்லி இருக்கு. இப்போ சாப்பாடு எதுவும் தரலையா? ம், நேரம் தூங்கியிருக்கலாம்ல நீ. சேட்டையை பற்றியா அம்மா சொன்னோன்னு தான் தூங்கிட்டாலாமா. ஏகப்பட்ட பசர் ரெண்டும். என்ன சாப்பிட்டல? இல்லைன்னா சாப்பாடு ஏதாச்சும் கொடுங்க, தூங்கிடுவா. சரிம்மா. நைட்டு தேடலையாண்ணா? தேட தான் சொன்னோம்ல. நைட்டு வந்துட்டு படுத்து பழகிட்டலாம். தேட தான் செய்தா. 2 நாளாக ஒரே அழுவேன். வேறு என்ன பண்ணீங்க? கீழே கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அப்படியே நடந்துட்டு நான் தோளில் தொங்க போட்டு அப்படியே தூங்கினான். இப்போ இப்போமா அதை செஞ்சுருக்க வேண்டியதானே? அழகாக தூங்கிருப்பாடலாம். தூங்குற டைம் தானே. இதை கேட்க எவ்வளோக்கு மோன் அடிக்கிறேன். உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் அவ்வளோ விருப்பத்திட்டு இருக்கே. இதே ஒரு பொழப்பமயிராக போச்சு. அப்போ பார்த்தா பண்ணுறதெல்லாம் தும்புறத்தனத்தில் பண்ண வேண்டியது. அப்புறம் அந்த ஆளை நடிச்சு ஏமாத்திட்டு வேண்டியது. அழுதுட்டு இழுத்து வச்சுட்டா அந்த ஆள் வந்துடுவாங்களா? அப்படி ஒரு நினப்பில் தான் எல்லா வேலையும் நடக்கு. இனிமேலாம் அது நடக்காத காரியம். என்ன நடந்தாலும் நான் எவளையும் பார்க்க போக மாட்டேன். நீ யாரையுமே நான் பார்க்க வர சொல்லி சொல்லலை. யாரும் பார்க்க வருவாங்கன்னு நான் வந்து படுக்கலை. ஏன் அப்புறம் ஊரில் இருக்கும்போது அழுதிருக்க வேண்டியதானே? அதாவது காய்ச்சல் இழுத்து வச்சிருக்க வேண்டியதானே? அப்புறம் நான் கிளம்பி வந்த பிறகு கீழே போகணும், நைட்டு உட்காந்து காய்ச்சல் வர வைக்கணும். எல்லாம் தெரியும் தானே அழுதா காய்ச்சல் வரும்ன்ட்டு. ஏன் இஷ்டம், நான் எதுக்கும் அழுவேன். நீ அழியிலன்னா இழுத்து வச்சுட்டு சாவியான கணக்கு. என்ன வார்த்தை பேசுகிறேன் நாயே? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டு பட்டது காணாதா? மறுபடியும் வட்ட தெரிஞ்சு நீ எப்படி பேசுகிறேன்னு? ஒரு பெரிய இவா கணக்கான எனக்கு தெரியும். நான் அழுவேங்க, அழுது சாவ சொல்லி எனக்கு. அவளுக்கு என்ன கவலை சொல்லு? பிள்ளையா புருஷனா ஒன்றும் கிடையாதுல. ஒரு அழுது இழுத்து வச்சுட்டு இருக்க வேண்டியதானே. நான் லவ் பண்ணாமல் இருந்து தொலைஞ்சிருக்கலாம். என்ன ஒரு நடிப்பு மாரி நடிச்சு ஏமாத்திட்டா. என் பேச்ச மாரி எதையுமே செய்ய மாட்டாள். என்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாள். இன்னும் ஒரு நாடகம் இல்லை கேட்க. ஏய்க்கு நான் கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒன்று பேச்சை கேட்கவே இல்லையா? உனக்கு சொல்லாமல் எதுவும் செஞ்சதே இல்லையா? அப்புறம் ஏன்டா? அம்மா அதான் நீ கேட்டவ. உன் முன்னாடி உன் பேச்ச மாரி செய்ய மாட்டா, எழுது பேச மாட்டேன்னு சொல்லுவல்ல. இப்போ எப்படி பேசுதா அப்படிங்கிற மச்சனும் கேட்கு. அம்மா தேவையில்லாமல் பேசினவ, அதுக்கு தான் அவள் பேசினேன். வீடு அதையே இப்போ பேசி என்ன செய்ய போகிற சொல்லும். அவள் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ திருப்பி ஏன் அவளை டென்ஷன் எடுத்துட்டு இருக்க? தானா ஒன்றும் உடம்பு சரியாவாம போகலையே, இழுத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லு. தும்முரு, ஏகப்பட்ட தும்முரு. தெரிஞ்சு பண்ணனா அப்போ என்ன அர்த்தம்? தும்முரு தானே அர்த்தம். சரி, கோவப்படாத, அந்த இடத்த பேசு. கோவம் போயிடும். கோவப்பட வேண்டியது நான், புரியுதா? பார்த்தலாம் ஸ்டேஷனில் போய் என்ன அசிங்கப்பட்டு வந்துட்டு நான் தான்டா அவன்கிட்ட அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என் முன்னாடி என் பேச்சை மீது செய்ய மாட்டான், எனக்கு தெரியாமல் இது செய்ய மாட்டான்னு என்ன லட்சணத்தில் இருக்கான்ட்டு. 7 வருஷம் அப்படி நடந்துக்கிட்டதில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லு? குழி தோண்டு போச்சுட்டான் அந்த நாய். இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு சொல்ல என் முன்னாடி என்ன தெரியாமல் செய்ய மாட்டான்னு. நல்லா தானே இருந்தான் நீ கோவப்படும் போது கூட. இப்போ ஏன் இப்படி மாறுதா? நீ கேட்க வேண்டியதானே, அது சரி பண்ண வேண்டியதானே. காரணம் நான் தான் இடம் கொடுத்துருக்கேன்னா அப்புறம் அப்படி தான் பண்ணுவா. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாலாண்ணா. ஏதாட்டும் பதில் பேசணும்னு வச்சுக்கோ, செவிட்டை கட்டி எடுத்துக்கோ. நாய் எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பான். ஒரு டைமாக பண்ணுற மன்னிப்பு கேட்கறதுக்கு இன்னும் தோணுது அதை பண்ணிடணும். பின்னாடி என்னை பற்றி யோசனையே கிடையாது. என்ன ஆகும், என் இமேஜ் என்ன ஆகுங்கிறதுலாம் கவலை கிடையாது. இப்போ யோசிக்காம பண்ணிட்டேன். இந்த வெங்காயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை ஏற்று பேசுனா கூட எனக்கு மரியாதை இல்லை, எல்லாரும் என்னை எதுவும் சொல்லுவாங்களான்னு யோசிச்சு நடந்த ஆள் இப்போ அவ்வளோ துமுறு. அசிங்கப்பட்டா நமக்கு என்ன? அப்படி தானே முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலை வேண்டியதானே. அந்த நாய் ஒன்று லவ் பண்ணிச்சுன்னு அதெல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைன்னு விட்டுருப்போம்லா. என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் நாய? நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறே. நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவட்ட சொல்ல தானே செஞ்சான். நான் லவ் பண்ணுறேன்னுச்சு, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால. அப்போ அவன் உன்ட்ட வந்து சொன்னால, அப்போ அவன் விட்டுருக்க வேண்டியதானே. நீ கல்யாணத்து முதல் நாள் மண்டபத்துக்கு வந்தாமல, அப்போ நீ விட்டுருக்க வேண்டியதானே. இப்போ நடந்துக்கிற மாதிரி அப்போ நடந்துக்கிட்டாலா? அதை சொல்லி நீ முறை. சரி வீடு, ஏதோ நினப்பில் பண்ணுற வீடு. நீ கொஞ்சம் வார்த்தையை கவனித்து பேசினவட்ட. பேசுகிற அளவுக்கு யார் நடந்துக்கிறதா சொல்லு? சும்மா பேசினவட்ட வராதுன்னு சொன்னு தானே போனான். அப்போ அப்படியே போயிருக்கணும்ல. ஒரு மறுநாள் காலையில் எதுக்கு வந்தா? யார் கூப்பிட்டு வந்தா? நீங்கள் யாரும் கூப்பிட்டீங்களா? இல்லை நான் கூப்பிட்டேண்ணா. அவள் லைனில் தானே இருக்கான், தெரிஞ்சு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்? அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டேன். கூட வந்து அப்படி பேசணுன்னா எத்தனை தடவை அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் சொல்ல? எத்தனை தடவை மன்னிப்பு கேட்கா? கேட்டுட்டு இருக்க திரும்ப அதான் செஞ்சிட்ருக்கான். பைக் விஷயத்தில் அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னு கேளு. மன்னிப்பு கேட்டாலும் இல்லைன்னு கேளு. இடையில பால் காப்போட நான் கண்டுக்கிடவே இல்லை. அவள் இடையில என்கிட்ட வந்து பால் காய்க்கிறதுக்கு முதல் நாள் 5000 ரூபா வாங்கினான். நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னா ஷாப்பிங் போகிறேன்னா. ஆனால் என்ன பண்ண என்கிட்ட இன்ன வரைக்கும் சொல்லுவேன். நானும் பிஸியில் கேட்கல. அவளை சொல்லியிருக்கலான்னு கேளு, இன்னும் சொல்லலை. முதல் நாள் போய் வாங்கி கொடுத்துருக்கு, 2வது நாள் துணிமணி எடுத்துகிட்டு வந்துருக்கு. மறுநாள் 5000 ரூபா வாங்கிட்டு போயிருக்கா.
பொய் சொல்ல மாட்டானா, மறைக்க மாட்டானா. நான் பைசா தரேன் வாங்கிக்கான்னு சொன்னால் கேட்க மாட்டான். நீங்கள் வந்து வாங்கித்தாங்கம்பா, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாங்கம்பா. உனக்கு தெரியாமலாம் இருக்க சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாடுபடுத்தினா? கல்யாணத்துக்கு முன்னாடி துணி எடுத்துக்கா, நான் கல்யாணம் பண்ண அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னேன். கேட்டாலாம் சொல்லி என்ன பாடுபடுத்தினா? வாங்கி கூட கொடுத்துருக்கு. வாங்கையெல்லாம் எல்லாம் வாங்கிக்கணும்னு ஆசை. ஆனால் எதை அவன்கிட்ட கேட்டுவாங்கன்னு அவளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் மெச்சூர் இருந்திருக்கு. இந்த நந்தினி எங்கே போனான்னு தான் நான் கேட்கேன். இன்ன வரைக்கும் வந்தாங்க சந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கா, எங்கே திரும்பியிருக்கா? உனையை கூட்டிகிட்டு போய் வாங்குதாங்க திருந்தலன்னு சொல்லுதா. அப்புறம் அவளா கடைக்கு ஷாப்பிங் பண்ண போனால் அவள் தனியாக போயிருக்காங்க, அதுக்கு சத்தம் போடுதா. என்னதான் செய்யணுங்க? இதுக்கு முன்னாடி அடிக்கலையா இல்லை திட்டலையா? இங்கே போனாலா? இப்போ அசிங்கப்படுத்துக்கு தானே போயிருக்கான் நாயி. சரி விடுடா. சரி 2 வார்த்தை பேசு. என்னத்தை பேச சொல்லுதா சொல்லு. அவன் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாலா? இவ்வளோ துமுறில் பேச எனக்கு தெரியும், நான் அழுவேன். நந்தினி, சொல்லண்ணா. நான் வேற ஒரு டென்ஷனில் பேசிட்டாமா, புரியுதா? அவன் கோவத்தில் பேசுகிறான்னு நினச்சிக்காத, சரியா? டென்ஷன் எடுக்காத. நான் எதுவும் நினைக்கலண்ணா. என் மேலே தப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ணிகிட்ருக்கேன்ல. இப்போ நான் என்னென்ன பண்ணணுமா அதை சொல்லுங்கள், பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கேண்ணா. நான் போயிடுறேண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு. நான் அப்பாயிட்டு போட்டுமா. ஆனால் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிற இடத்துக்கு வந்து பேசுறேன்னு சொல்லக்கூடாது. என்னை வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாது. பேசணும் வான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுங்கண்ணா. நான் அதை இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலல்ல. சொல்லுங்கண்ணா. நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. கேட்கல பதில் சொல்லு. கோவத்தை குறைன்னு சொல்லியாச்சு, நீ குறைக்க சொல்ல. அவளை பற்றி நல்லா தெரியும். நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அவள் தாங்கிக்க மாட்டான்னு மறுபடியும் நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க. வா சொல்லு, அவளை எவன் இங்கே இருக்க சொல்லு. இப்போ என்கிட்ட அடி தான் வாங்க போகிறேன் நினைக்கிறேன். சரி நான் கேட்டுச்சு, நான் போகிறேன். தெரியல, அவள் கோவத்தில் போயிடுவான்ட்டு. இது எப்போதும் வழக்கம் போல தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக நடந்துக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுதா. நானும் இது ஒவ்வொரு டைம் சொல்லியாச்சு, பழைய நந்தினே இருன்னுட்டு. இருக்க போகிறதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போனான்னு தெரிஞ்சுது, நான் உடனே வர வேண்டியது இருக்குன்னு சொல்லியாச்சு. நந்தினி, அவன் சொன்னது காலையில் வந்துச்சா? வேண்டாம், நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன். எங்கள் அப்பா சொல்லிட்டே தான் இருக்குது, நான் கேட்க மாட்டேன். இப்போ போனால் அப்பா என்னை திட்டும் கண்டிப்பாக. கேட்டுட்டு தானே இருக்க, நான் பதில் சொல்லிட்டலாம். இப்போ என்ன சொன்னேன்? திருப்பி இப்படி பண்ண என்ன அர்த்தம்? இப்போ சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது, சொல்கிறத கேட்குறதும் கிடையாது. இப்போ என்ன வார்த்தை சொன்னா நீ சொல்லு. என்ன செய்யணும் சொல்ல நான் செய்தேன்னு தானே சொன்னான். இப்போ நான் சொல்கிறதுக்கு அவன் மரியாதை கொடுத்து செய்துன்னு சொல்லுதாளா? நீ அந்த வார்த்தையை விட்ட, நீ முதல்ல இல்லாத சொல்லியிருக்கணும். இன்னும் புதுசாக நடக்கு, முதல்ல சொல்ல வேண்டியது இருக்குது. நந்தினி, போக வேண்டாமா? அவன் சும்மா டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான், சரியா? இங்கே இல்லை, நான் போகிறேன். கோவப்பட்ட மட்டும் உனக்கு கோவம் வருது. அவன் திருப்பி என்ன பேசிகிட்டு இருக்கா பாரு. நான் வேணா என் வீட்டில் இருங்க, நான் வேண்டானா இடத்த காலி பண்ணி போயிட்டே இருங்க, நான் பின்னாடி தேடி வரமாட்டேன் சொல்லியாச்சு. ஏன்டா இப்படி சொல்கிற? பின்ன எப்படி சொல்லணும்? கட்டாயம்லாம் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம் தான். எது வந்தால் எனக்கு ஓகே தான் சொல்லியாச்சு. காசு சரியாயிட்டேன்னு கேளு. இது நான் நேரத்தே கேட்டேன் தங்கச்சிட்ட. நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ அவட்ட கேளு. நேற்று கேட்டே கேட்கலன்னு கேட்கல, இப்போ எப்படி இருக்கான்னு கேளு. அது நீ கேளு. ஏய், கூப்பிட்றதுக்கு அதில் விழுந்துச்சா இல்லையா? அப்புறம் கோவம் வராமல் என்ன செய்யும்? நான் ஒன்று சொல்கிறேன், நான் யார்ட்டையும் பேச விரும்பலை, சரியா? 4 நாளாக யாரும் என்கிட்ட பேசலை. அன்றைக்கி பண்ணது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் சொல்ல தான் செஞ்சேன், என்னை அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நான் கேட்டதுக்கு இது இல்லை ஆன்சர். நான் எப்படி இருந்தால் என்ன, உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சல் வந்து செத்தாலும் சரி, யாரும் என்னை பற்றி விசாரிக்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அவங்க சொல்கிறது என்னன்னு நான் செய்யணும். அதுக்காக நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். ஏற்கனவே உங்கள் 2 திட்டு அன்றைக்கே சொன்னேன்ல. ஆனால் அவங்க சொன்னாங்கல்ல, என்னை மேனேஜர் லவ் பண்ணுறான், அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அவரையே, சரியா? அதுதான் இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும். இவங்களே பண்ணி வைக்க சொல்லுங்கண்ணா. நான் எது வந்தாலும் இவங்க கூட தானே கேட்பேன், பண்ணி வைக்க சொல்லுங்கள். இதெல்லாம் உனக்கு தேவையா நையா? ஓவராக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க சொல்லிட்டேன். அவங்களுக்கு தானே தெரியும் தப்பு எது சரி எதுன்னுட்டு. நீ லவ் பண்ணது அவங்க தப்புன்னு தானே சொல்கிறாங்க. இனிமேல் லவ் பண்ணாண்டாண்ணா விட சொல்லுங்கள் என்ன. என்னாலே அவங்களுக்கு கஷ்டம் தானே, சந்தோஷம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் தான் நான் கூட இருக்கிறது இடைஞ்சலாக இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்குது. பிடிக்கலன்னு தான் சொல்லாமல் போயிட்டாங்களோ. ஆனால் சொல்லிகிட்டே போயிருக்கலாம், நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. என்னை அவங்களுக்கு பிடிக்கல, நானும் அவங்களுக்கு பிடிக்காததை பண்ணிவிட்டு அவங்கள கோவப்படுத்திகிட்ருக்கேன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நான் தூர போயிட்டேன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. காய்ச்சல் சரியாயிட்டே இல்லையா? நார்மலாக இருக்கியா? டிக்கெட் போடுறேன், நாளைக்கு கிளம்பி வா. லீவ் போட்டிருக்கலாம், நைட்டு கிளம்பி வரியா? நைட்டுக்கு பாடா இருந்தால் போட்டுவிடு. உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், நைட்டு கிளம்பி வா. நான் வரல, இங்கே கேட்கல. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏமாற்றிட்டு போனவங்க தானே. பாரு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். டென்ஷன் படுத்திட்டு மறுபடியும் வாங்கிறதா சொல்லிட்டேன். ஃப்ரீயாக அழுதுட்டு இருக்கா? வா, அந்த லீவ் முடிஞ்சாலும் போங்க 2 பேரும். வந்து 4 நாள் ஆகல, நான் திரும்ப அலைய முடியுமா சொல்லு? நான் வரலண்ணா.
என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஏமாற்றி விட்டுட்டு போனவங்க தானே. இப்போ கூப்பிட்டோன்னே நான் போகணுமா? இப்போ நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன். இப்போ புரியுதா இல்லையா உனக்கு? இவ்வளோ தான் நீ என்ன சொல்லியிருந்த, இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அப்புறம் எதுக்கு கோவப்படுதுன்னு உனக்கு தெரியுதா? எதுக்கு நீ என்கிட்ட வசமாக வாங்குதுன்னு தெரியுதா? பிள்ளை அழுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஒய்யாமல் லீவ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வா, நான் வாய். யார் என்னை லீவ் எடு நான் கூட்டு போகிறேன்னு சொன்னாங்களோ அவங்க வந்து கூட்டு போட்டோம். நான் வரேன் எங்கேனாலும். நான் வரமாட்டேன். இவ்வளோ தானே என்கிட்ட சண்டைக்கு வந்துடாமண்ணா. இப்போ என்ன பேச்சு பேசுகிறான்னு உனக்கு காதில் விழுதவில்லை இல்லையா? நந்தினி வா, பெருசுப்படுத்தாதவனை. எல்லோரும் மொத்தமாக லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வர முடியுமாம்மா? 2 நாள் லீவ் ஆயிரும்ல. நீ லீவ் தான் போட்டிருக்கல, வா. புதுசாக பயப்படாதுக்கு நீ ஏற்கனவே வந்திருக்கல. இப்போ பாப்பாவும் இல்லலாமா? உனக்கு தெரியும்ல, எனக்கு எதுவும் வேணா ஒரு பேனை வாங்கினாலும் உங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லி தான் வாங்கி தர சொல்லுவேன். இப்போ நான் அவ்வளோ தூரத்துக்கு நான் தனியாக வரமாட்டேன். எங்கே கூப்பிட்டு போனாலும் அவங்க தான் கூப்பிட்டு போவாங்களாம். வந்து கூப்பிட்டு போய் சொல்லுங்கள். பார்த்துட்டு தானே இருக்கேன். எப்படி கெஞ்சிட்டு இருந்தா? அன்னைக்கு காலையிலேருந்து நான் ஊருக்கு வர வரைக்கும் எப்படி கெஞ்சிட்டுன்னா, இப்போ பாரு எப்படி பேசுத நீ. இதுக்கு முன்னாடி இப்போ என்ன பேசுனா சொல்லு. சொன்னதெல்லாம் கேட்பேன் தானே கெஞ்சிட்டு இருந்தா. இப்போ நான் கொஞ்சம் இறங்கணுன்னு எப்படி தலைமையில எடுத்த போரு. நீ வரண்டாம். என் பிள்ளை எனக்கு பார்த்துக்க தெரியும், புரியுதா? இப்படியே நீ இருந்துக்கிட்டா நல்லது. மறுபடியும் என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் மூஞ்சில முடிச்சிடா சொல்லிட்டேன். சரி கோவப்படாதீங்க, நான் வரேன். நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? கோவம் இருந்தாலும் சரி, என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, என்னை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதுதானே? சும்மா சீன் போட்டு எடுத்து வச்சுக்கோ, மூஞ்ச உடச்சு போடுறேன் நாயை. போன வை. பின்னாடியே நம்ம கெஞ்சிட்டாலேன்னு நினச்சிட்டு இருக்கேன். மாமா சொல்கிற கேளுங்க, கோவப்படாதீங்க. நீ எனக்கு வேண்டாடி. உன் பின்னாடிலாம் நான் கெஞ்சிட்டாலேன்னு எந்த அவசியமே கிடையாது, புரியுதா? நான் வேணும் என் பின்னாடி அழைத்தாள், அதை விட்டுட்டு நான் உன் பின்னாடி அழைத்த மாதிரி நீ செருப்புகளை தேடிக்கணும். பெரிய இவா கணக்கு. சரி கோவப்படாத, விட்டு அவள் விளாண்டுட்டு இருக்கா. மாமா ஐ லவ் யூ மாமா. நான் ஃபோனை கட் பண்ணு. கட் பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் அழுவேன். கேட்டுட்டு தானே இருக்க. என்னடா செய்ய சொல்லுத? நீ தானே சொல்லாம ஓடிந்த. அவள் பேசணும், நீ பேசிடுவேன்னு பார்த்துட்டு தானே இருக்க. உனக்கு தெரியாமல் இது நடக்கா? ஒழுங்காக இருந்ததெல்லாம் தேவையை சொல்லி போனா தானே போயிடுவாளா? போக முடியாமல் தானே இங்கே கிடக்கா. அப்படின்னா தான் அப்பா வீட்டில் போய் இருப்பாள. எப்போ விட மாட்டேன்னு தெரிஞ்சு தானே போக மாட்டக்கா. பேசியாச்சு, வான்னு சொல்லியாச்சு, வேற என்ன செய்யணும்? 2 பேரும் காலேஜுக்கு படிக்க அனுப்பிவிட்டா அவன் என்னடானா எப்படியெல்லாம் அசிங்கமாக பேசலாங்கிறத கற்றுக்கிட்டு வந்திருக்கா. இவா என்னடானா எப்படியா பேசி இணைய மயக்கலான்னு கற்றுட்டு வந்திருக்கா. போகலாம் பாத வீடு. உனக்கு என்ன டென்ஷன் சொல்லி? லவ் பண்ணால் கூட நீ இவ்வளோ நிம்மதியாக இருப்பியான்னு தெரியல. உனக்கு பார்த்து தான் கல்யாணம் முடிச்சிருக்கா, அப்படி ஒரு நிம்மதியாக இருக்க நீ. நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். நான் படுத்த பாடு 2 சேர்ந்து பாடாப்படுத்துது. ஹலோ ஹலோ, நான் ஆளட்டுமா? எதுக்கு அடி வாங்குற உணர்வு இருக்கா இல்லையா? இப்படி பேசினா அப்புறம் அடிக்க தானே செய்வேன். இப்போ பேச மாட்டீங்களா? கிளம்பி வான்னு சொல்லிட்டலாம், அப்புறம் என்ன? நான் இதை கேட்கலையே. பேசுவீங்களா மாட்டீங்களா? பேச மாட்டேன், எனக்கு கிளம்பி வா. அப்போ நான் வரமாட்டேன். வராட்டா கேடா எனக்கு. நிறைய அழுதலா? நிறைய ஆள் தான் ஞாபகம் இருக்காக்கும். வர்றமா வேண்டாமா? உன் தங்கச்சி நாளைக்கு வர சொல்லு, மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து விடு. ஏன் ஆவியெல்லாம் பிடிங்கிருவா. என்னடி தாண்டா சமாளிக்க? இங்கே 2 பேரும் பெருமைப்படணும் தெரியுமா? ஆனால் நீங்கள் சண்டைக்கு வரைய என்கிட்ட உன் தங்கச்சி சப்போர்ட் பண்ணிட்டு. உன் தங்கச்சி என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுதா? இங்கே என்ன தவிர எவனும் உன் தங்கச்சி வச்சு குடும்பம் நடத்த முடியாது. அப்படிலாம் இல்லையே. வாய்க்கு ஒன்றும் குறைச்சல கிடையாது. நீ எப்போ வரணும்? போட்டியே இல்லையா? போடலை, எப்போ போடணும்? உன் அருமை தங்கச்சிட்டு கேளு, எப்போ வரான்னு. நாளைக்கு காலைல வரலாம் கேளு, நைட்டு தூங்கிடுவாலும் கேளு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறீங்க எங்கள் அண்ணங்கிட்ட. ஆறாக்குற மெண்டல் அப்படிதானே? என்ன சொல்லு, எப்போ வர? நீ சொன்னாதான் டிக்கெட் போட முடியும். எனக்கு என்ன தெரியும்? கேளுங்க எப்போ வரணும்னு. நீ தான் சொல்லணும். ஈவினிங் கிளம்பி வரியா, இல்லைன்னா நைட்டு கிளம்புறியா, எப்படி? இல்லைன்னா நாளைக்கு கிளம்புறியா, இல்லை 7 மணிக்கு கிளம்புறியா? நீ தான் சொல்லணும் எப்போ வரேன்னு. சாயந்தரம் வந்தால் தானே ஃபர்ஸ்ட் வர முடியும். திருந்தே மாட்டாங்க. சாயந்தரம் கிளம்புனா எப்போ அங்கே வருவேன்? 4:30 கிளம்புனா எப்படியும் 10, 10:30, 11 மணிக்கு வந்துடுவியே. வேண்டாம், நீ நாளைக்கு காலையில் கிளம்பி ஈவினிங் வா. எதுக்கு? வந்த நாள்லேருந்து எனக்கு நைட்டு சரியாகவே தூக்கம் இல்லை, புரியுதா? அப்புறம் நீ நைட்டு வந்துட்டேன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு நீ தூங்க விட மாட்டீங்க. நான் இன்றைக்கி தூங்கிடுதேன், நீ நாளைக்கு வா. நான் வந்தேன்னா தூங்கிடுவல்ல. நான் இல்லாமல் தானே தேடுதான் சொன்னீங்க. அவள் தூங்கிடுவா, சரிதான். நீ தூங்கிடுவியா? நான் என்ன டெய்லி நீங்கள் இல்லைன்னா தூங்காமல் முடிச்சா இருக்கேன். தூங்க தானே செய்வேன். நான் இல்லைன்னா தான் உனக்கு தூக்கம் வந்துருமே. நான் இருக்கும்போது தானே என்னையும் தூங்க விட மாட்டேக்க. அப்போ நான் வரல. ஒரு ஹெல்ப் பண்ணுடா. சொல்லுன்னு உங்கள் தங்கச்சி வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்ருங்க, புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோயேன், இனி தான் கொண்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏய் கேள்வி எப்படி சொல்லுத? தங்கச்சி என்ன வேலை பார்த்துட்ருக்கான்னு பாரு. நல்லா பேசலல்ல, அது இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா பாரு, விளாண்டுட்டு இருக்கான். அரமண்டல் நீ ட்ராப் பண்ணிட்டு போகும்போது இவன் ஃபோன் அடிச்சாலா? நம்ம இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நான் தான் அப்படி சொன்னேன். ஏன் அதுக்கு தான் அவ்வளோ 1/2 மணி நேரம் பேர் வச்சுக்கானடா அப்படின்னு நான் சொன்னான். பேர் மட்டும் கரெக்டாக வச்சிருவோம் அப்படின்னு. தெரியுதுல்ல உனக்கு? கரெக்டாக தானே பேசிருக்கேன். கூப்பிடுறது என்னன்னு கேட்கல ஒரு. நம்ம பேசலன்னா கத்திட்டே இருப்பா. ஏய்
பைத்தியகாரி. என்ன அப்படி இங்கே யார் இருக்காங்களா என்ன? விளாண்டுட்டு இருக்கா நான் வேலையில் இருக்கேன். வேலை பார்க்க மாட்டேப்பா. வேலை பார்க்கணும்னா நான் கையை பிடிச்சி வச்சிருக்கேன். நீ இங்கே இருந்தால் அதையும் செய்வேடி. சொல்லு எப்போ கிளம்பிடுற? நாளைக்கு வரியா? நான் ஃபர்ஸ்டே வரணும். பொங்கல் வரலையா? பொங்கல் வந்தால் தானே பையனும் போட்டி வைப்பானுவேன். என்ன போட்டி? நிறைய போட்டி வைப்பானுங்களா? அதில் ஓட்டப்பந்தயத்தில் சேரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவேன். கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நாளை மண்டே மாரி கிளம்பி ஈவினிங். நான் வந்ததுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். டார்ச்சர் பண்ண வச்சுக்கோ, அட்டி வாங்கிடுவேன் வசமா. பேச மாட்டீங்கன்னா அப்போ நான் ஏக்கு வரணும். நான் வர மாட்டேன் போங்க. நான் பேச கட்டி உன்னை வானு ரியா எழுதிட்டு இருக்கல. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வானு வேற எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் வர மாட்டான். உன்கிட்ட பேசுறதுக்கே இப்போ விருப்பம் இல்லடி. ஏன்னா நீ அந்த அளவுக்கு பண்ணிட்டேன். உனக்கு நல்லா தெரிஞ்ச இந்த வேலையை பார்த்துருக்கல. நீ என்ன வேலை பார்த்தேன்? டெய்லி சொல்லிட்டே இருக்கணும், இல்லை கேட்க. நீ எனக்கு பிடிக்காத எதுவும் பண்ணால் என்னால் ஏற்றுக்கிட முடியும்னு சொல்லியிருக்கோம்ல. சரி மன்னிச்சிருக்கேன். உனக்கு இந்த விஷயத்தில் மன்னிப்பே கிடையாது. நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா நீ எதிர்பார்க்காத தப்பு பண்ணிட்ட. புரியுதா? எனக்கு எப்போ உன்கிட்ட பேச தோணுதோ அப்போ நானாக பேசுவேன். நீ டென்ஷன் படுத்தான்னு வச்சுக்கோயேன். ஏன்டா அப்புறம் வர மாட்டேன் பல்லாம். வருவலாடி. என்ன சொல்லு நந்தினி. நான் உங்களால் திருப்பி பாப்பால கூட்ட வர முடியாதுல்ல லீவ் எடுத்துட்டு. நான் வர்றேண்ணா. நான் சாயந்தரமே கிளம்பி வர்றேன். சரியா? நைட்டுக்குள்ளே வந்துடுவேன்லாம். அப்புறம் மறுநாள் காலையில் என்னை அனுப்பி வச்சிருண்ணா. ஏன்னா நான் லீவு கூட்டிகிட்டு போகலன்னொடனே மறுநாள் கேன்சல் பண்ணிட்டேன் லீவை. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு தான் சார்கிட்ட பர்மிஷன் போட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் போட்டுக்கிறேன். நான் நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நாளை கழிச்சு நான் வேலைக்கு போயிடுவேன். லீவை கேன்சல் பண்ணிட்டியா? என்கிட்ட சொல்லலை, கேட்கவும் இல்லை. ஏன்னா யாரும் என்கிட்ட பேசலைன்னா கால் பண்ணலாம். ஆனால் தான் நானும் திருப்பி கால் பண்ணி கேட்கல. பேச விருப்பம் இல்லாதவங்க என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ஆனால் யார் கொண்டு வந்து விடுவான்? மச்சானை வர சொல்லுவோம். மச்சான் கொண்டு விடும். ஏற்கனவே மச்சான் 2 நாளாக சீக்கிரம் வந்துட்டுடா. ஆமாம், அன்றைக்கி பெரிய விஷயத்தில் வேறு சீக்கிரம் வந்துட்டு. சுதாகர் ஃபோன் அடிச்சு கேளு. அவன் வீட்டில் இருக்கானு. அவன் கொண்டு வந்து விடுவான். அவன்கிட்ட கேட்டு டிக்கெட் போடு. சரிம்மா, ஈவினிங் நான் டிக்கெட் போடுறேன். சரியா? சுதாகர் இருக்கானான்னு பார்த்து அவனை கூப்பிட்டு வர சொல்கிறேன். அப்படி இல்லைனா சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரீயாக இருந்தானா கொண்டு விட சொல்லுவான். சரியா? சரி, நான் அப்போ அங்கே யார் கூட வருவான்? துறை வருவான். பேசாத யாரையும் என்னை கூப்பிட வர வேண்டாம். நீ வாணும். ஓ, பேசாட்டி கூப்பிட வரக்கூடாது. சரி. ஏன் நந்தினி இப்படி சொல்ல மாட்டாள? உங்கள்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியும்னு உங்களுக்கே தெரியும். 4 நாள் எனக்கு கால் பண்ணி பேசவே இல்லை. இப்பவும் பேச மாட்டேன்னு சொல்லுதீங்க. நீ கால் பண்ணியா? நான் அட்டன் பண்ணாமல் இருந்தேனா? உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லாமல் கோவத்தில் போனால் என்ன அர்த்தம்? தெரியுதுல, நான் கோவத்தில் தான் வந்திருக்கேன்ட்டு. அப்புறம் கால் பண்ணணுமா வேண்டாமா? ரியலாகிட்டு ஃபோன் பண்ணி கேட்டியா நீ? நான் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க தான் செஞ்சேன். சரி, இப்போ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு கால் பண்ணாமல் இருந்தேன். ரியலை பற்றி உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் பேசாட்டேன்னு பரவாயில்ல தானே? எனக்கு தெரியாது. பேச விருப்பம் இல்லாமல் யாரும் என்கிட்ட பேசுகிறேன். நான் இனிமேல் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், பேசுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், ரியாப்பட சொல்லிடுங்க. அவங்க லைஃப்க்கு நான் ஏற்றவா இல்லைண்ணா. வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கண்ணா. என்னால் குடும்பத்தில் எல்லாட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது நல்லா இல்லைண்ணா. நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? இப்போ நான் அவங்க நந்தினியை இப்போ இல்லை நடத்துக்கிட மாட்டேங்கலாம். அவங்களுக்கு பிடிக்காததான் நான் பண்ணுறேன். அதனால் அவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் வருது. இதுக்கப்புறமாச்சும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். என்னடா அவன் ஏன் அப்படி பேசுதான்? நீ பேச மாட்டேன்னு சொன்னதுனாலயா? இதுதான் கடைசி முடிவுன்னு கேட்டுக்கா ஃபைனலாக. அப்புறம் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு வந்து ஒட்டிட்டு நிற்கக்கூடாது என்கிட்ட. நாளைக்கு நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது வந்து சின்னிங்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? அந்த பிள்ளை பாவம்ல. ஃபைனல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஃபைனல் தான். சரி மனம், சாட்சி நீ தான் சொல்லிட்டேன். நானா எதுவுமே பேசல சொல்லிட்டேன். சரி வரல, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வேறு கல்யாணம் பண்ணேன்னா அவளுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன். அந்த வேலையை நாளைக்கு இருந்து செஞ்சுட்டு நாளை கழிச்சு கிளம்ப சொல்லு. சரியான்னு கேளு. சம்மதமானு கேளு. என்னடா சொன்ன அவட்ட? சொல்கிறேன் முதல்ல அவட்ட கேளு. கல்யாணம் பண்ண சொல்கிறல, இப்போ நான் சொன்ன வேலையை வச்சு செய்யணும். நந்தினி, இதுக்கு முன்னாடி இதை பற்றி எதுவும் சொன்னானா என்ன? சொல்லியிருக்கேன் நிறைய டைம் வேறு கல்யாணம் பண்ணிக்காங்க. நான் என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லை. அவன் எப்படி இருக்கும் உனக்கு இருக்காத? யோசிச்சு பாரு. என்ன வேலை பார்க்க சொன்னேன் நைட்டு. என்னதான் சொல்லி தொலைங்க. சும்மா இருடா. என்னடா 2 பேரும் விளையாடுதிய? ஏட்டில் என்னைய வேற வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிய. ஏன் வந்துச்சா வரலையா? என்ன வேலை பார்க்க சொன்னேன் நைட்டு? என்ன சொன்ன சொல்லு. நான் எப்படின்னா வந்துட்டு சொல்ல முடியும்? அவங்ககிட்டே கேளு. இருமா, நீ என்ன பேசினவட்ட? அதில் நான் கேட்டதுக்கு பதில் வரட்டும். செய்கிறதுக்கு சம்மதமானு கேளு. நான் அப்படி பேச சொல்லாதீங்க சொல்லிட்டேன். எதுக்கு இப்படி பேசுதாங்க? அது யார் செய்வான்? என்னதான் எருமை பேசுனேன் சொல்லி தொலையேன். செய்ய மாட்டல, அப்போ எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுத? அதுக்கு நான் உன்னை தானே முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ தானே வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுத. அப்போ நீ தான் செய்யணும். என்னடா இப்படிதான் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தா, ரேஸ் மேலே ஹேமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அது எப்போ சொல்றது தானே? அதுதான் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு அரேஞ்ச்மெண்ட் வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு. அது அந்த பொண்ணு வரதுக்கிட்டு நீ எனக்கு வேணும்னு, வேறு 2 பேரும் இருக்கணும், 2 பேரும் வேணும் அப்படின்னு.
ஃபர்ஸ்ட் எப்போ ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு. நான் என்ன பேசியிருக்க நீ? பின்ன என்ன எப்போ முதல்ல கடுப்பு ஏற்றிட்டு இருக்கா வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கானா டென்ஷன் ஆவானா இல்லையா மனுஷன்? அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு இருக்கல கல்யாணம் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்? டென்ஷன் படுத்திட்டு இருக்கா. நான் அதுக்கு என்கிட்ட என்ன கேள்வி கேட்க சொல்லுதாவட்ட? அவள் என் தங்கச்சி, உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா? என் நண்பன்டா. செருப்பு கலத்தி அடிப்பேன் நாயை. இப்போ கேளு வந்தாங்கச்சிட்டேன் அடி வாங்கிறத பத்துக்கா. உனக்கு கோவம் வருதுல்ல, அப்புறம் எனக்கு இவ்வளோ கோவம் வரும். நந்திரி டென்ஷன் ஆகிட்டு எல்லாம் போட்டாட்டி. நந்திரி ஒன்றை தானே கூப்பிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்கியா? லைனில் தானே இருக்கேன். சரி போய் வேலையை போயிரு, டிக்கெட் போட்டுரு. நந்தினி நீ அப்போதே பேசியிருக்கலாம், நான் பேசணும்னு சொல்லியிருந்துருக்கலாம். சும்மா காரணமே இல்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. என்னையும் டென்ஷன் படுத்திக்கிட்டு அவள் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். போக்கில் விட்டா ரொம்ப டென்ஷன் ஆகுதா. சரி நான் வேலையை பார்க்க. நந்தினி கோவமா மாமா மேலே? நந்தினிமா ஏதாச்சும் பேசினா தானடா தெரியும். செல்ல முன்னாடி பேச மாட்டாளா? நான் எதுக்கு அந்த அளவுக்கு கோவமா இருந்தேன்னு நான் வந்த உடனே சொல்கிறேம்மா. நீ இந்த மாதிரி தப்பு பண்ண கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை தங்கம், தெரியுமா? நீ அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் சரியா? தங்க நானே தாண்டா பேசுகிறேன், அப்புறம் ஏன் நீ பேச மாட்டேங்கிறேன் தெரியுமா? சிஸ்டரே சரி அப்போ நான் வைக்க நீ பேரை கால் பண்ணுறியா? வேலை நிறைய இருக்குமா, ஏற்கனவே சொல்லியிருக்கலாமா? உன்கிட்ட பேசாமல் நான் எங்கே போயிடுவேன்னு தெரியுமா? உன்ட்ட ஒரு 2 வாரத்தை பேசினா தான் ரிலாக்ஸாக வேலை பார்க்க முடியும். 2 வாரத்தை பேசு, பிறகு பேசிக்கலாம் நீ வந்த பிறகு. ஐ லவ் யூ மாமா. காய்ச்சல் அடிக்குதா இன்னும்? காய்ச்சல் இல்லை மாமா, நேற்று ஊசி போட்டு வந்துடலாம். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலான்னு தான். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் கிளம்பி வாச்சிரியா? வேலை எடுக்கணும், வேலையை பார்க்கேன். சரி கூப்பிட வருவீங்களா? நீ வேண்டாண்ணா, பாப்பா வேற இருக்கல்ல, நீ லேட்டெல்லாம் வருவேன். உங்கள் அண்ணன் கூட வருவேன் சரி வீட்டுக்கு வா. சரி சரிம்மா வைக்கிட்டா? பாப்பா என்ன பண்ணுறான்? தூங்கிட்டேம்மா. சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா? தான் சாப்பிடணும். சரி சாப்பிட்டு வேலையை பாருங்க. ஓகே சரி வைக்கிட்டாமா? ம்